ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி சட்னி எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி அரைக்கலான்னு பார்க்கலாம். இது 1 வீக் வரைக்கும் கெட்டு போகாது. 1 கிலோ தக்காளி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கணும். தக்காளியை 4 கட் பண்ணி எல்லா தக்காளியும் 4 கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ண தக்காளியை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சிட்டு ஒரு வானல் வச்சு வானலில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை அதில் போட்டுக்கலாம். அரைச்ச தக்காளி பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இது நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பூண்டு 20 பூண்டு தட்டி வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, 2 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1 ஸ்பூன் பெருங்காயம், 2 ஸ்பூன் உப்பு. இப்போ இந்த தக்காளி கூட வெறும் மிளகாத்தூள் அதில் போட்டுக்கலாம். உப்பையும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடலாம். அப்போ தான் இந்த மிளகாத்தூளோட கார வாசனை, பச்சை வாசனை எல்லாம் போகும். தாளிப்பு கரண்டியில் 50 ml நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நல்லெண்ணெயில் கடுகு, உளுத்தம்பருப்பு, பூண்டு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு பெருங்காயம் கடைசியாக போட்டு நல்லா வதக்கிக்கணும். எண்ணெயிலே நல்லா வதக்கிட்டு அதை எடுத்து தக்காளியில் கொட்டிடலாம். இப்போ இந்த எண்ணெய், பூண்டு, எல்லாத்தோடையும் இந்த தக்காளி நல்லா கொதிக்கணும். தக்காளி சட்னி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். எம்மியான தக்காளி சட்னி ரெடி. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.